ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸோட ப்ரிலிட் ஷோ வந்து நடந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஷூட்டிங் வந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் வந்து போணுச்சு. ஸோ அதில் நம்ம மகாநதியிலேருந்து நம்ம விஜய் காவேரி மட்டும் தான் போயிருக்காங்கன்னு நினச்சோம். பட் விஜய் காவேரி மட்டும் போகலைங்க. சர்ப்ரைஸாக 3 ஜோடியுமே போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சீலேருந்தே 3 ஜோடி அப்படின்னா மொத்தமாக கிட்ட 20+ ஜோடிகள் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம லாவண்யா சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போவே அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம விஜயோட ஃபோட்டோவை ரிவீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காவேரியோட ஃபோட்டோவை ரிவீல் பண்ணாங்க. இப்போது ரீசெண்டாக குட்டியாக ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் ஒரு சில பிக்ஸ் மட்டும் உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டயர்டாக விஜய் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அவங்களோட ஃபேஸை பார்க்கும்போது செம்மையாக டயர்டாக தெரியுது. நம்ம விஜய் ஆஸ் யூஷுவல் அந்த சேட்டைத்தனம் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. அந்த லவ் சிம்பிள், இந்த லவ் சிம்பிள் கிடையாது, இந்த டபுள்ஸ் கை வச்சுட்டு வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக ரொம்பவே ஃபன்னாக பண்ணிகிட்டு இருந்தார். பின்னாடி மற்ற கோ கண்டஸ்டன்ஸ்லாம் இருக்காங்களே, இவங்களே நம்ம குமரன், கங்கா இருந்தாங்க, அப்புறம் நிவின், யமுனா இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து இருந்தாங்க. அவங்களாம் செம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம காவேரி செம்ம டயர்டாக வந்து உட்காந்துருந்தாங்க. ஸோ வந்து செம்ம டயர்டாக இருப்பாங்க போல், பிகாஸ் நைட் ஷூட் இல்லையா. இந்த ஷோலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெலிகாஸ்ட் ஆகுது என்னமோ 2 hours அந்த மாதிரியாக இருக்கும். பட் ஆனால் அவங்க ஷூட் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 20-15 hours வந்து ஷூட் பண்ணுவாங்க. அதில் தான் ட்ரிம் பண்ணி நமக்கு வந்து எடிட் பண்ணி ஒரு 1.5 hours 2 hours நமக்கு ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க செம்ம டயர்டாக வந்து ஆயிருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களோட ஃபேஸில் ரொம்ப கிளியராக தெரியுது. ஸோ ரொம்ப அமைதியாக சைலண்டாக உட்காந்துருக்காங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. 2 பேரோட ட்ரெஸ் காஸ்ட்யூமே ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ட்வின்னிங் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். பட் எனிவேஸ் இதுலேயுமே 2 பேருமே செம சூப்பராக இருக்காங்க. வழக்கம் போல் நம்ம சுவாமி சொல்ல தேவையில்லை, செம ஸ்டைலாக மாசாக இருக்கார். நம்ம காவேரி செம கார்ஜியஸாக செம சூப்பராக இருக்காங்க. 2 பேருக்குமே சலைச்சவங்க கிடையாது. அழகுலேயும் சரி, நடிப்புலேயும் சரி போட்டுட்ருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படா இந்த ஒரு ஷோ வரும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப எக்ஸைட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு விநாயகர் சதுர்த்திக்கு வராதுன்னு நினைக்கிறேன். அடுத்த சண்டே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தாட் இருக்குது.